அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொத்தம் 23 வருஷம் அவங்க இது செஞ்சிருக்காங்க. அதுல எத்தனை விதமான போர்ல கலந்துக்கிறாங்க, அதிகமா நபித்துவத்தை எடுத்து சொல்லியிருந்திருக்காங்க. அப்ப அவருக்கு எத்தனை பொன்னாடை கிடைச்சிச்சு, எத்தனை பொன்னாடை போத்துனாங்க. அதே மாதிரி அவருக்கு வந்த பட்டாடையே, அவருக்கு அன்பளிப்பா வந்த பட்டாடையே வேண்டான்னு சொன்ன அவரு எத்தனை பொன்னாடை போத்துனாங்க. நீங்களும் ஒரு மனிதரா இருக்கும்போது உங்களுக்கு பொன்னாடை போத்துறதுக்கு எப்படி ஆதாரம் இருக்குது? அவர் வரும்போது அவரை யாருமே புகழ்ந்து பேச கிடையாது. உங்களை பேர் சொல்லி புகழ்றாங்கன்ற போது புகழ் அனைத்தும் அல்லாவுக்கு உரியது. உங்களை புகழ்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. நல்லது. எல்லா புகழும் அல்லாஹ் இருக்குட்டாங்கல்ல, அதுதான். இப்ப இவங்க என்ன புகழ நான் மனசுல நினைச்சிட்டேன், எனக்கு ஒண்ணுமே கிடையாது, அல்லாஹ் எனக்கு தந்ததான் சொன்னேன், இவங்க எனக்கு புகழ்ந்ததான் அல்லாஹ்வுக்கு தான், அந்த புகழ் அல்லாஹ்க்கு அப்பயே சேர்த்துட்டாங்க. இதுதான் உண்மை. எனக்கு ஒண்ணு கிடையாது. ஏன்னா பேச வைப்பவனும் இறைவன், பேச வைப்பவனும் இறைவன், கேட்ப வைப்பனும் இறைவன். அப்ப நான் பேசுறேன்டா தானே அவங்க சொல்றதை எல்லாம் எனக்கு வைப்பேன். இறைவன் பேச வைக்கணும்னு நினைக்கும் பொழுது இவங்க என்ன போனாலும் என்கிட்ட ஒண்ணு கிடையாது, நத்திங், ஜீரோ தான், ஒண்ணும் கிடையாது. இந்த புகழெல்லாம் அல்லாவுக்கு தான். ஏன் அல்லாஹ் எனக்கு தராம இருந்தா என்னால பேச, எனக்கு நாம தராம பேச முடியுமா? முடியாது. அதனால நீங்க சொன்னதும் பிரகாரம் எல்லா போலும் அல்லாவுக்குங்கிறதுனால அவங்க என்ன எனக்கு என்ன வார்த்தை சொன்னாலும் உண்மையே அது எனக்குரியது அல்ல, அல்லாவுக்குரியதுங்கிறத அப்பவே சேர்த்தாகி போச்சு, அது முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்ப பொன்னால போது சொன்னாங்க, இது ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்காக, ஒருவரை கண்ணியப்படுத்துங்கிறத நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையில செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, இப்ப ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்தாங்க. அதனால அவங்களை கண்ணியப்படுத்துறதுக்கு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல்லையே ஒரு மெம்பர் படி அமைச்சு அதுல ஏறி நின்று நீங்க படிங்க. இது இந்த ஹதீஸ் திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் சும்மா உட்கார்ந்து படிச்சிருக்கலாமே? அவங்க ஒரு நல்ல காரியத்தை செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும். அப்படிங்கிறதுனாலதான் நீங்க மெம்பர் படியில ஏறி நின்று நீங்க படிங்க, மற்றவங்க கீழே உட்கார்ந்து இருப்பாங்க. அதே போல நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் அந்த சஹாபியை ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள், கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த நற்செயல் மூலமாக. அப்படிங்கிறதுதான். இன்னொன்னு நீங்க நினைவில் வைங்க, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், பித்அத் என்றால் என்னங்கிறத நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். ஒரு காரியத்தை இது வணக்கம்ங்கிற அடிப்படையில் செய்கின்ற போது நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்ததா இல்லையா அப்ப நம்ம பார்க்கணும். சாதாரணமா நடைமுறையில இருந்தா, அப்ப வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, நம்ம அவங்க சகோதரியா வர்றாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன், சகோதரிக்கு நான் ஒரு விஷயத்தை கேட்கறேன், அவங்க வீட்டுக்கு யாரா வந்தா அவங்க உடனே ஒரு சேர் எடுத்து போடுவாங்களா இல்லையா? இப்ப இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சேர் எடுத்து போட்டாங்க, நீங்க சேர் எடுத்து போடுங்க கேட்க முடியுமா? இது ஒரு மரியாதைக்கா நம்ம செய்யறதுதான். இது இபாதத்தா நம்ம செய்யல. ஒரு வர்றாரு வீட்டுக்கு அவங்க மரியாதை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் செய்யறதுதான் இபாதத். இப்ப இந்த துண்டு போடலன்னு வச்சுக்கிறீங்களேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு இபாதத்தே கிடையாது. வர்ற மனிதரை கௌரவப்படுத்துறதுதான், வாங்க உட்காருங்க கண்ணியப்படுத்துற மாதிரிதான். நம்ம வீட்டுக்கு வந்தா சேர்ல உட்காருங்க அப்படிங்கிற மாதிரிதான். சாப்பாட்டு முறைகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல விருந்தாளிக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தாங்க, எந்த தெருல கொடுத்தாங்க, எந்த அமைப்பில் கொடுத்தாங்க. இப்ப நீங்க எப்படி கொடுக்குறீங்க? வித்தியாசமா வேறு. டேபிள் வச்சு சேர்ல உட்கார வச்சு டேபிள்ல வச்சு அதுல சாப்பிட வச்சு கொடுக்குறீங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளதா? ஆனா ஒரு விருந்தாளியை மரியாதை தான் செலுத்துறீங்க. இப்போ ஒரு நாள் கேட்கிறாரு, விருந்தாளிக்கு சோறு கொடுங்க, என்ன சேர்ல உட்கார வச்சு டேபிள் சோறு வச்சு கொடுக்குறீங்க, இருந்ததா, இப்படி எல்லாம் ஒரு மரியாதை செய்யணுமான்னு கேட்காதீங்க. இது யதார்த்தம், காலத்தளவாறு மாறுவது அப்படிங்கிறதுதான். இது மரியாதை, ஒரு இபாதத்தா செய்யல. இபாதத்தா செஞ்சாலும் ஆதாரம் கேட்கணும் ஷரியத்துல. இதுவெல்லாம் உலக நடைமுறையில் உள்ளது, அவ்வளவுதான். இது இப்படியே செய்யலாமா ஒருவர் கண்ணியப்படுத்துவதற்கு? அதுக்கு தான் நான் சொன்னேன், திருமதியில ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதைக்கு மெம்பர் படி அமைச்சு கொடுத்தாங்க. அப்படிங்கிறதே நான் சொன்னேன், ஒரு மரியாதை செலுத்தலாம்ங்கிறதுக்கு. அதுக்காக வேண்டி ஒவ்வொன்றுக்கும் அப்படி அப்படியே செஞ்சிருக்கணுங்கிறது அல்ல. அப்படி பார்த்தா நீங்க மைக்கில் கேள்வி கேட்க முடியாது, நான் மைக்கில் பதில் சொல்ல முடியாது.